ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சுண்டல் புளிக்குழம்பு வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடுகு போட்டிருக்கேன், சோம்பு போட்டிருக்கேன், வெந்தயம் போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே மற்றதெல்லாம் போடலாம். இந்த எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பச்சை மிளகா போடுறேன், கொஞ்சம் வெங்காயம் போடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுண்டல் புளி குழம்புக்கு வெள்ளைப்பூடு போட மாட்டாங்க. வெங்காயம் வெள்ளைப்பூடு வத்தல், சுண்டை வத்தல் போடுறதுக்கு தான் வெள்ளைப்பூடு போடுவாங்க. நான் என் ஹஸ்பண்டுக்கு ப்ரெஷர் இருக்கிறதுனால புளிக்குழம்பு வைக்கும்போது வெள்ளைப்பூடு கட்டாயம் போட்டுருவேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வீடியோ எடுக்கலாம் யாரும் இல்லை, நானாக தான் எடுக்கிறேன். ஏதோ தானோன்னு வருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. நாங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டோம். ஏன்னா ப்ரெஷர் இருக்குது எங்கள் அப்பாவுக்கு, என் ஹஸ்பண்டுக்கெலாம். அதனால் தேங்காய் ஊற்றக்கூடாது. வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றுறேன். நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுண்டல் முதலே வேக வச்சு வச்சிட்டேன். அடுத்து உப்பு போடுறேன். சுண்டலையும் உப்பு போட்டிருக்கு, அதனால் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் உப்பெல்லாம் குறைச்சிக்குவோம், உப்பு எண்ணெயெல்லாம் ப்ரெஷர் இருக்கிறதுனால. அடுத்து பொடி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலே அரைச்ச மசால் பொடி. வேக வச்சு சுண்டலை போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உப்பு உரப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். கொஞ்சம் உரப்பு பத்தலை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லைட்டாக மிளகாப்பொடி சேர்க்குறேன். அதுவும் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் மசால் பொடியும் சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு குழம்பு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சுண்டல் புளிக்குழம்பு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குலாம் யார் யார் பிடிக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புளியை ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சிச்சுன்னா புளிக்குழம்பு, சுண்டல் புளிக்குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. நல்லா வாசமாக இருக்குது. இந்த பக்கம் முட்டை வேக வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புளிக்குழம்புக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போடலாம். எனக்கு வீட்டில் ஒன்றும் இல்லை, அவசரத்துக்கு இது தான் இருந்துச்சு. சரி, சுண்டலை நைட்டே ஊற போட்டாச்சு. சரி வச்சுருவோம் சுண்டல் புளிக்குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டோம். ஆக்சுவலாக போய் வாங்கலான்னு தான் பார்த்தோம். காலையிலேருந்து மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. கடையில் போய் கத்திரிக்காய் முருங்காலாம் வாங்கிட்டு வரலான்னு தான் பார்த்தோம். மழை விடாமல் பேஞ்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வெளியவே போக முடியல. சரி, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்போன்னு சொல்லிட்டு இதையே வச்சு செஞ்சாச்சு.
உங்கள் ஊர்லாம் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? மழை பெய்யுதா? இங்கே காலையிலேருந்து மழை, ஊட்டியில் இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோ கூலிங்காக நல்லாயிருக்கு கிளைமேட்டு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, தெரியும் உங்களுக்கெல்லாம். சமைக்கும் போது எப்போவுமே கரண்டி அங்கங்கே ஒரு சிலர் வச்சுருவாங்க. அது மாதிரிலாம் வைக்க மாட்டேன். நான் ஒரு தட்டில் தான் வைப்பேன். இந்த தட்டை பக்கத்துலேயே வச்சுக்கிறது. இதில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று என்னென்னா, முட்டை வேக போடும்போது கல்லுப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், முட்டை உடையாது. அதுக்காக போடுறது. இதுவும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். முட்டையும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாதம் வச்சாச்சு, சாப்பிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே பாய். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் இன்றைக்கி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.